ஃபாதர். வாங்க ஃபாதர். பணம் வாங்கிட்டு வந்துட்டோம், இது கொஞ்சம் பிளெஸிங் பண்ணி கொடுங்க. சரி வாங்க. பணத்தை கொண்டு போய் ஆல்டர் மேலே வைமா. செல்வா, நீயும் உன் கையால் வச்சிரு. சரி வர்க்கீஸு. ஆண்டவரே, உமது புகழ் வாழ்க, உமது ஆட்சி வாழ்க. உமது கோவிலின் இந்த ஆண்டு விழா நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்று உமது ஆசீர்வாதத்துடன் ஆரம்பிக்க உள்ளோம். இந்த இருவருக்கும் துணையாக இருந்து இவர்கள் செய்யும் வேலை நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்று உமது ஆன்மாவிடம் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இனி நீங்க பணத்தை கொண்டு போய் நல்லபடியா வேலையை ஆரம்பிங்க. அந்த கர்த்தர் என்றென்றும் உங்களுக்கு துணையாக இருப்பார். நன்றி ஃபாதர். வர்க்கீஸு, பணம் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம சட்டு புட்டுன்னு எல்லா வேலையும் செய்கிறோம். ஒரே நாள் தான் இருக்குது வர்க்கீஸு, டைம் கூட இல்லை. ஆமாம் செல்வா, டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் செய்கிறோம். கோயில் திருவிழாவை நாளைக்கு அசத்துறோம். சரி, போய் பணத்தை எடுத்துட்டு வா, நம்ம போகலாம். எல்லா பொருட்களையும் வாங்க போகணும்ல. ஏற்கனவே 5 மணி ஆயிட்டு. ஏதோ 5 மணி ஆயிட்டா? ஆமா. செல்வா, 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 எங்கல ஓடுற? நாளைக்கு ஆண்டு விழாவில் வர்க்கீஸு, நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே எல்லாம் ரெடியாக இருக்கணும். நாம் இன்னும் ஒரு வேலை கூட ஆரம்பிக்கல. சாயங்காலம் 5 மணி ஆயிட்டு. அதான் லேசாக படபடத்துட்டு ஒரு மாதிரி விடவிடன்னு வந்துருச்சு. செல்வா, இதுக்கா நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? இன்னைக்கு நைட்டு நம்ம கையில் இருக்குல்ல. இன்னைக்கு நைட்டு ஒரு நாள் கண்ணு முழிச்சு நாம் வேலை செஞ்சோன்னா நாளைக்கு ஆண்டு விழாக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை போட்டு மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு ஏன் செல்வா? பாரு, கை காலெலாம் எப்படி நடுங்குதுன்னு. வா, முதல்ல போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம், வா. சரி வர்க்கீஸு. வர்க்கீஸு, நீ ஏதாவது பொருட்கள் வர வச்ச? இல்லையே செல்வா, அது உன்கிட்ட சொல்லாமல் நான் என்னத்தை வர வைக்க போகிறேன்? அப்போ இது யாரோட வண்டி வர்க்கீஸு? நானும் உன் கூட தான் நிற்கிறேன் செல்வா. எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? இரு பார்ப்போம். பொருள் எல்லாம் இங்கே இறக்குங்கம்மா. அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். பார்த்து பொறுமையாக பக்குவமாக வைங்க. யார் வர்க்கீஸு இது? பார்க்கறதுக்கு சின்ன பொண்ணுக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரியே இருக்கு. இப்போ அது ரொம்ப முக்கியமா? யாராவது இப்போ உன்கிட்ட அதை கேட்டாங்களா? இப்போ தேவையில்லாமல் சின்ன பொண்ணை எதுக்கு இதில் போட்டு இழுக்கிற? இல்லை வர்க்கீஸு, நீ கொஞ்சம் கூர்ந்து கவனியே. அப்படியே சின்ன பொண்ணு தான். பார்த்த உடனே எனக்கு சின்ன பொண்ணு ஞாபகம் தான் வந்துருச்சு. என்ன தவிர என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே சின்ன பொண்ணு ஞாபகம் வந்துடுறா இல்லை? சரிப்பா, என்னை மன்னிச்சிரு. சவன் சீரழிவு, அந்த கதையை விட்டுரு. ஐயா, நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஃபாதர் எங்க தம்பி? நான் அவரை சந்திக்கணும். ஃபாதர் உள்ள ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாரு. யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொன்னார். நீங்கள் யாருன்னு எங்ககிட்ட சொல்லுங்க சார். நாங்கள் ஃபாதர் கிட்ட சொல்லிடுறோம். நான் கோயிலுக்கு மைக் செட் ஸ்பீக்கர்லாம் பொறுத்த வந்திருக்கேன்ப்பா. வர்க்கீஸு, நம்ம மைக் செட் ஸ்பீக்கருக்கெல்லாம் சொல்லி விடவே இல்லைல்ல. அப்புறம் இவர் எப்படி வந்தார்? செல்வா, நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர்கிட்ட கேளா இந்த கேள்வியெல்லாம். ஐயா, நாங்கள் இன்னும் மைக் செட்டு ஸ்பீக்கருங்களுக்கெல்லாம் சொல்லி விடலை. நீங்கள் உங்களை யார் கூட்டா? யாரும் கூப்பிட மாட்டாங்க தம்பி. நானாக தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போவேன். இவர் என்ன பைத்தியமா வர்க்கீஸு? செல்வா, இதையும் அவர்கிட்டயே கேட்டுறேன். சரி. நீங்கள் பைத்தியமா சார்? செல்வா, பைத்தியமா செல்வா? நீ இப்படியா போய் அவர்கிட்ட நேரடியாகவே கேட்ப? லூசா கீஸ் ஆயிட்டியால. நீ தானே வர்க்கீஸு இதையும் அவர்கிட்ட கேளுன்னு சொன்னேன். நீ எல்லாம் பைத்தியமா இல்லை பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா? வர்க்கீஸு, ஏன் வர்க்கீஸு திட்டுற? சும்மா இரு கொஞ்சம். உன் திருவாயை வச்சுக்கிட்டு உன் திருவாய்க்கு ஒரு பெரிய கும்பிடு. சார், அவன் பேசுறதை நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவன் கொஞ்சம் ஜாலி டைப். நீங்கள் இவ்வளோ வயசானவங்க, உங்களை வாங்கன்னு சொல்லி ஒரு சேர் கூட போடாமல் நாங்கள் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறோம். எங்கள் புத்தியை செருப்பாலே அடிக்கணும் சார். ஒரு நிமிஷம் இருங்க. செல்வா, போய் சேர் எடுத்துட்டு வா போ. சரி வர்க்கீஸு. இந்த வர்க்கீஸு சேரு. இதில் இருங்க சார். பரவாயில்ல தம்பி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இதை சேர் எடுத்துகிட்டு வரும்போதே சொல்லியிருக்கணும். எடுத்துகிட்டு வந்து போட்டதுக்கு அப்புறமா சொல்லுவாங்க. பரவாயில்ல சார், நீங்கள் உட்காருங்க. இவன் என்ன மாமனாரை நடத்துகிற மாதிரி நடத்துகிறான்? சரி தம்பி, நீங்கள் சொல்கிறதுனால நான் உட்காடுறேன். ரொம்ப மரியாதை தெரிஞ்ச தம்பியாக இருக்கிறீங்க. அப்போ நாங்கள் என்ன மானங்கிட்டு போயா இருக்கிறோம்? தம்பி, நீங்களும் ஏதாவது சேர் போட்டு உட்காருங்களேன். இங்கே என்ன சம்மந்தமாக பேச போகிறோம்? தம்பி, என்ன அப்பைக்கப்போ தனியாக பேசுகிறீங்க? ஒன்றும் இல்லைங்க ஐயா, இன்னும் போக போக நிறைய வேலை இருக்குது. அதை பற்றி தான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஐயா, நீங்கள் யாருன்னு இன்னும் சொல்லவே இல்லை. அதை தானே நானும் இவ்வளோ நேரமாக கேட்டுட்டு இருக்கிறேன். நான் சர்ச்சுக்கு வருஷம் ஸ்பீக்கர் மைக்குங்கெல்லாம் பொறுத்த வருவேன்பா. யாரும் கூப்பிடாமலே வந்துடுவீங்களா ஐயா? செல்வா, சரிடே, நான் ஒன்றும் பேசலை. தம்பி, நீங்கள் ரொம்ப கிண்டலாக பேசுகிறீங்க. கள்ளங்கப்படம் இல்லாமல் மனசில் எது தோணுதோ அதை சொல்லிடுறீங்க. அப்பாடா, நீங்கள் ஒருத்தர் தான் சார் என்னை பற்றி நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கீங்க. யாருக்குமே நான் பேசினாலே பிடிக்காது சார்.
நீங்கள் ஒருத்தர் தான் சார் என்னை பாராட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நீங்கள் ஆவேசத்தில் இங்கே வரப்போய் முன்னே இருந்த தம்பியை இங்கே இடித்து தள்ளிட்டு வந்துட்டீங்க. ஐயோ வர்க்கீஸு, என்னை மன்னிச்சிரு வர்க்கீஸு. அவர் போட்டும், அதுக்கப்புறம் உனக்கு திருவிழா கடிச்சிடுறேன். நான் வருஷம் இந்த சர்ச்சுக்கு ஃப்ரீயாக மைக் செட்டுங்க ஸ்பீக்கருங்க எல்லாம் பொருத்திட்டு போவோம்ப்பா. ஏன் எதுவும் வேண்டுடலாம் சார்? செல்வா, நீ எதுக்கு அதெல்லாம் கேட்குற? அவர் எதுக்கோ பண்ணுறாரு, நல்லது தானே பண்ணுறாரு. இல்லைப்பா, யாருக்கா இருந்தாலும் இந்த ஆச்சரியம் இருக்கும் தான். ஃப்ரீயாக ஒரு மனுஷன் வந்து இப்படி மைக் செட்டு கொடுத்துட்டு போகிறான், ஸ்பீக்கருக்கெல்லாம் பொருத்திட்டு போகிறானே, இவனா பைத்தியமானு எல்லாரும் யோசிப்பாங்க தான். அதுக்கான காரணத்தை நான் சொல்லிடுறேன். நீங்கள் சொல்லுங்க ஐயா. எனக்கு இந்த பழைய காலத்து கதையெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். வர்க்கீஸு, ஒரு சேர் எடுத்துட்டு வாங்க. செருப்பு பிஞ்சிரும். எப்படி வர்க்கீஸு, என்னை கீழே குனிஞ்சு முறைக்கிற மாதிரி முறைச்சிட்டு உடனே அப்படியே மூஞ்ச மாற்றிட்டேன். சரிப்பா, முறைக்காத. நீங்கள் கதையை சொல்லுங்க சார். குடிக்கிறதுக்கு அடுத்த வேலை கஞ்சி கூட இல்லாமல் நான், என் மனைவி, என்னோட 3 வயசு குழந்தை இந்த ஊருக்கு தான் வந்தோம். அப்போ இந்த சர்ச்சுக்கு ஃபாதராக இருந்தவர் எங்களை இங்கே தங்க வச்சார். இங்கே தங்கி இந்த சர்ச்சிலே இருந்த டெக்கரேஷன் பொருள், மியூசிக் ஸ்பீக்கருங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியில் ஆர்டர் எடுக்க வச்சாங்க. நானும் அவர் சொன்னபடி வெளியில் ஆர்டர் எடுத்து படிப்படியாக அப்படி முன்னேறி இப்போ நான் எனக்கு சொந்தமாகவே ஒரு டெக்கரேஷன் கம்பெனி வச்சுருக்கேன். எனக்குன்னு ஒரு பெரிய வீடு இருக்குது. இவ்வளோ அற்புதங்களை என் வாழ்க்கையில் நடத்தின இந்த சர்ச்சை என்னால் மறக்க முடியுமா, இல்லை விட்டு கொடுக்க முடியுமா? அதனால தான் இந்த சர்ச்சிலே நான் சேர்ந்து இங்கேயே வருஷம் கோயில் திருவிழாக்கு என்னென்ன என்னால் முடியுமோ அதெல்லாம் செய்வேன். ஓ, அப்போ நீங்கள் ஸ்பீக்கர் செட்டுங்க மட்டும் வச்சு இல்லை, மொத்தமாக டெக்கரேஷன் செட்டே வச்சுருக்கீங்க. ஆமாப்பா. அப்போ உங்ககிட்ட இந்த மேலே கட்டுறதுக்கு பந்தல், கீழே ஜனங்க மண்ணில் உட்காராமல் இருக்கிறதுக்கு கார்பெட் இதெல்லாம் கிடைக்குமா? இருக்குதுப்பா. அப்போ அதையும் எடுத்துகிட்டு வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு என்னப்பா, நான் மறுபடியும் வண்டி அனுப்பி இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். அதுக்கும் சார்ஜ் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பணம் இல்லைன்னு இல்லை, இருந்தாலும் உங்கள் சேவை மனப்பான்மையை தடுக்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் இப்படி கேட்டேன். நீ இப்படியே தான் பேசுவியா தம்பி? ஐயோ சார், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவன் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் சகஜமாக பேசுவான். நீங்கள் அதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணாலும் பரவாயில்ல சார். எங்களுக்கு சர்ச் மூலயமா பணம் கொடுத்துருக்காங்க, நாங்கள் செலவு பண்ணலாம். ஐயோ, நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்கன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் நான் ஃப்ரீயாகவே தரேன். எனக்கு அதனால் ஒரு நஷ்டமும் ஆக போகிறது கிடையாது. ஆண்டவருக்காக நான் எது வேணாலும் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன், என் உயிரை கூட. சரி, உங்கள் பேர்னா எப்படிப்பா? என் பேர் செல்வராகவன். என்னை எல்லாரும் செல்வான்னு தான் கூப்பிடுவாங்க. என் பேர் வர்க்கீஸ். சரிப்பா, நல்ல பேர். சரி, வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாமா எப்படி? தாராளமாக ஆரம்பிச்சிடலாம். சரி தம்பி, நீங்கள் வாங்க, நாங்கள் பொருளெல்லாம் இறக்கி வச்சுட்டாங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க ஐயா.